We do what is right for the customer. If our product is of no value to you, then your money is of no value to us. இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்துட்டு ரோட்டர் மிஷினும் ட்ரிம்மர் மிஷினும் பார்க்கலாங்க. அதோட யூசேஜ் என்ன, என்னென்ன பர்பஸ் வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த ட்ரிம்மர் மிஷின் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒர்க், அப்போ ஒரு மைனூட்டா டிசைனிங் போடணும், ஒரு ஆர்ட் டிசைனிங் அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு வந்துட்டு இது வந்து யூசேஜா இருக்கும். இது ரொம்ப நேரம் நீங்க எடுத்து வேலை செய்யும் போதும் கூட உங்களுக்கு கை வலிக்காது. அதுக்கு தகுந்த பிட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கும். உங்களுக்கு ஹைட் வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு உங்களுக்கு சீட் மாதிரி வந்துரும். அது வந்து உங்களுக்கு பலகையை வந்து தள்ளி அப்படியே உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல அப்படியே கிரிப்பா புடிச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும், ஸ்கேல் மாதிரி. அப்புறம் அதுக்கு உண்டான திங்ஸ் இதுல எல்லாம் இருக்கு. இப்ப இந்த ட்ரிம்மர் மிஷின் என்ன ஒர்க்குக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நேரம் வந்துச்சு டிசைனிங் போடுறாங்கன்னா இந்த மிஷினை எடுத்துட்டு நம்ம கையில வச்சு நல்லா டிசைன் பண்ணலாம். நம்ம ஒரு மைனூட்டா டிசைனிங் போடணும், நமக்கு உளியில எல்லாம் வச்சு செதுக்கிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகும். இப்ப நீங்க இதுல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமா உங்களோட ஒர்க், உங்க மைண்ட்ல என்ன நினைக்கிறீங்களோ அந்த டிசைன் வந்து கரெக்டா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பிட்ஸ் வரும். அந்த உங்களுக்கு எந்த பிட்ஸ் வேணுமோ அது போட்டு அந்த டிசைனிங்க்கு வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்துட்டு உங்களுக்கு கட்டிங் பிட்ஸ் வரும். அப்புறம் உங்களுக்கு ட்ரிம் பண்ற பிட்ஸ் வரும். உங்களுக்கு அதுல வந்து வீல் வந்த மாதிரி பிட்ஸ் வரும். உங்களோட ஒர்க்குக்கு எது வேணுமோ அது நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பிட்ஸும் அவைலபிளா இருக்கும் நம்ம கிட்ட. இது கூட இந்த மிஷினோட செட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பலகையை வந்துட்டு உங்களுக்கு நல்லா டைட் பண்ணி பிடிக்கிறதுக்கு உண்டான இந்த ஸ்கேல் மாதிரி ஒண்ணு வந்துடும். அப்புறம் மூவிங் டைப் ஒரு வீல் மாதிரி ஒண்ணு வந்துடும். அப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ் பலகை வச்சிருக்கீங்களோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வந்துடும். அப்புறம் அந்த ரூட்டர் பிட் போடுற ஒரு காலட் மாதிரி ஒண்ணு வந்துடும். அப்புறம் இந்த பிட்டுக்கு இதெல்லாம் போட்டு டைட் பண்றதுக்கு ஸ்பேனர்ஸ் செட்டோட வந்துடும். இது இருந்தா உங்களுக்கு நீட்டா ஃபிட் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் ஹெவியா உங்களுக்கு வுட்ல வந்து டிசைன் போடணும், திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னம்னா இது வந்துட்டு உங்களுக்கு பெரிய சைஸ் மரம் டோரு இதுல எல்லாம் போடணும்னா உங்களுக்கு திக்னஸ் ஜாஸ்தி. இது ஹெவி டியூட்டி மிஷின். அதாவது இது வந்து உங்களுக்கு பெரிய பிட் எல்லாம் வரும். இந்த பெரிய பிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இப்படி ஜம்பிங் டைப் வரும். உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணோம்னா கொஞ்சம் கீழே மேல அட்ஜஸ்டபிள் ஆகும். உங்களுக்கு பலகை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய மிஷின் நீங்க யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி காலட் எல்லாம் வந்துடும். நீங்க இதுல 12 mm வரை யூஸ் பண்ணிக்கலாம். 6 mm இருந்து 12 mm வரை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மரத்தோட அந்த டோரோட திக்னஸ் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிட்டு டிசைன் எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி காலட் வந்துடும். அதுக்கு உங்களுக்கு சின்ன சைஸ் வரும். இது அந்த பிட்டு வந்துட்டு நீங்க ரூட்டர் பிட்ல வந்துட்டு எந்த டிசைன் வேணுமோ அதை பார்த்து நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு 2 காலட் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடு தான். ஸ்கேலு அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு இந்த ஸ்கேல் வந்துடும். இது பலகை பிடிச்சிக்கிறதுக்கு உண்டான ஒரு திங்ஸ் வந்துடும். இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டு நார்மலா உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணணுமோ போட்டுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உளியில தான் அவங்க எல்லாம் வந்து செதுக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்க, வுட் ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஆசாரியெல்லாம் பாத்தீங்கன்னா. இப்ப எல்லாருமே அட்வான்டேஜ் ஆயிட்டாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி மிஷின் எடுத்தீங்கன்னா உங்களோட வேலை வந்து சீக்கிரமா முடியும். அதே சமயம் வந்துட்டு உங்களுக்கு அதிகமான டோர் டிசைன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ப்ரெஷர் இருக்கு. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதை வந்து கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பலகை பெருசா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு ஹைட் வேணுமோ அதை அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம் நீங்க இந்த இடத்துல. இப்ப வந்து ரூட்டர் மிஷினோட பிட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாவும் கிடைக்கும், உங்களுக்கு செட்டா வேணும்னாலும் செட்டு கிடைக்கும். அதுல இந்த மாதிரி எல்லாம் நிறைய டிசைன்ஸ் வரும். உங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி பிட்ஸ் வேணுமோ தனித்தனியா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். 8 mm 10 mm 12 mm வரும் இந்த பெரிய மிஷின் போடுறதுக்கு. அதே சின்ன மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 mm, அதாவது ட்ரிம்மர் மிஷின் சொல்லுவாங்க இதுக்கு. இது 6 mmக்கு வந்துட்டு இந்த சின்ன அதுலயே டிசைன்ஸ் வருது. அது உங்களுக்கு தனித்தனியா வேணாலும் கிடைக்கும், செட்டா வேணாலும் கிடைக்கும். நீங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஃபிட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே ஆப்ஷன் தான். இதுக்கு வந்துட்டு கிளாஸ்ல வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு இந்த ஹேண்ட் டைப்ஸ்ல வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்.
இதோட வேலைகள் இதுதான். உங்களுக்கு ஈஸி வேலை ஒர்க்குக்கு முடியணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு ஹைட் வேணும் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். இதோட வேலைப்பாடுகள் கம்மி தான், உங்களுக்கு ஈஸியா வேலை ஒர்க் முடியும். ரெண்டு மிஷினுக்குமே பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி எதுவுமே இல்லை. கார்பன் பஸ் தான் இதுல வந்து அதிகமா உங்களுக்கு வந்துட்டு வேலை பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமா நம்ம வேலை செஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல ஸ்பார்க்கிள் வருதுன்னா கார்பன் பஸ் மட்டும் மாத்த வேண்டியது வரும். ரெண்டு பக்கம் ரெண்டு மிஷினோடதுக்கும் உங்களுக்கு ஒரே மெயின்டெனன்ஸ் தான். அதிகமா உங்களுக்கு மற்றபடியான செலவுகளோ அது இதுன்னு எதுவுமே இதுல வராது. ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் இதுதான். இந்த மிஷின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு டஸ்ட் குட்டி குட்டியா பொடி மாதிரி வரும். அதனால உங்களுக்கு வந்துட்டு மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த கண்ணில் படாம இருக்கிறதுக்கு வேண்டி கிளாஸ் போட்டுக்கோங்க. கையில உங்களுக்கு எதுவும் டச் ஆகாம இருக்கிறதுக்கு வேண்டி உங்களுக்கு கிளவுஸ் போட்டுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் நம்மளோட சேஃப்டியான ஐட்டம். அதுக்கப்புறம் நீங்க மிஷின் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் வேலை செய்யும் போது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். We also have several products